பொதுவாகவே மாடு வச்சிருக்கிறவங்களுடைய பெரிய கவலையே மாடு போதிய அளவுக்கு பால் உற்பத்தியே பண்ண மாட்டுது அப்படின்னு தான். உங்க மாட்டுடைய பால் அளவு குறையறதுக்கு இந்த ஒரு சில காரணங்கள் கூட முக்கியமான ரீசனா இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன தவறுகளால தான் மாட்டுடைய பால் உற்பத்தி குறையுமே. மாட்டுடைய பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. பொதுவா மாடு வச்சிருக்கிற எல்லாருமே பால் கறந்து வியாபாரம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். இல்ல அதையே தொழிலா வச்சு அதுல இருந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது மாட்டுடைய பால் உற்பத்தி அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா அது ஒரு பெரிய லாஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல உங்களுடைய மாட்டுடைய பால் அளவு குறையக்கூடாது, அதே நேரத்துல பால் உற்பத்தியானது அதிகமா ஆகணும் அப்படின்றதுக்காக மாடுகளுக்கு நிறைய வகையான விஷயங்களை நம்ம செய்வோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய மாட்டுடைய பால் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படி இருக்கக்கூடாது. மாட்டுடைய பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதை மட்டும் கவனமா கவனிச்சு பேசிக்கா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட், எப்போதுமே மாட்டுக்கு தீவனம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாடு நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டா மட்டும்தான் அந்த மாட்டுடைய பால் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே நேரத்தில் அதிகப்படியான அளவுல மாடு பால் உற்பத்தி கொடுக்கும். ஸோ ஒருவேளை மாட்டுடைய தீவனத்தை நம்ம சரியா கவனிச்சுக்கல அப்படின்னும் போது அந்த மாதிரியான இடங்கள்ல மாட்டுடைய பால் உற்பத்தியானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பல பேர் செய்யக்கூடிய முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, மாடுக்கு ஒண்ணு அடர் தீவனம் மட்டும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பசும் தீவனம் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம மாட்டுடைய அந்த உணவான ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். அடர் தீவனம், பசுந்தீவனம் இது ரெண்டுமே கலந்து மாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது மாட்டுடைய ஆரோக்கியமானது ரொம்பவே மேம்படும். இதன் மூலமா பால் உற்பத்தியுமே உங்களுக்கு அதிகப்படியா ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது மாடுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்தா மாட்டுடைய பால் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CO4 இருக்கட்டும், CO5, அதே மாதிரி COFS29 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான உயர்வக தீவனங்களை நீங்க என்ன பண்ணலாம், மாட்டுக்கு தீவனமா கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கம்பு, மக்காச்சோளம், அப்புறம் சூப்பர் நேப்பியர். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுடைய பகுதியிலே இந்த சூப்பர் நேப்பியர்லாம் வளர்க்க முடியும். சூப்பர் நேப்பியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு. ரெட் சூப்பர் நேப்பியர் இருக்கு, குட்டை வகை சூப்பர் நேப்பியர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பகுதியில் என்ன மாதிரியான சூப்பர் நேப்பியர் கிடைக்குதோ இதை கூட நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய மாடுகளுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை சூப்பர் நேப்பியர்லாம் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது சைலேஜ்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, சூப்பர் நேப்பியரையே வெட்டி பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சைலேஜுமே உங்களுடைய மாடுகளுக்கு நீங்க கொடுக்கலாம். அடுத்து பருத்தி புண்ணாக்கு, இந்த நிலக்கடலை புண்ணாக்கு, இது எல்லாமே மாட்டுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு வகையான புண்ணாக்கு. ஸோ இதுல இருந்து மாடுகளுக்கு அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ இதையுமே உங்களுடைய மாட்டுடைய தீவனத்துல நீங்க கலந்து கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி தீவன கலவை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேட்டில் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதையுமே உங்களுடைய மாடுகளுக்கு கொடுக்கறது மூலமா உங்களுடைய மாட்டுடைய ஆரோக்கியமானது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதில் கவனமாக கவனிக்க வேண்டியது, மாட்டுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னா மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாலும் ஆரோக்கியமா இருக்கும், அதோடைய அந்த அளவுமே உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். இதில் ரெண்டாவதாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல் மிக்சர் அப்புறம் உப்பு. இது ரெண்டுமே மாட்டோடைய அந்த ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், மாட்டுக்கு இது எல்லாமே தேவைப்படும். மனுஷங்களுக்கு எப்படி விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் தேவைப்படுமோ, ஃபைபர் இதெல்லாம் தேவைப்படுமோ, அதே மாதிரி மாட்டுக்கும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். ஸோ அதனால இந்த மினரல் உப்புக்களாக இருக்கட்டும், இல்லை தாது உப்புக்கள்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது குடிக்கக்கூடிய தண்ணியிலையோ இல்லை சாப்பாட்டுலேயோ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மாடுகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஒருவேளை இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இந்த மாதிரியான தாதுக்கள் குறையுது அப்படின்னும் போது பால் உற்பத்தி மெயினாக அடி வாங்கும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக மாடு டயர்டாயிடும். இந்த நோய்வாய்ப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மாட்டோடைய உடம்புல இல்லை அப்படின்னும் போது தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இந்த தாது உப்புக்களாக இருக்கட்டும், மினரல்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மினரல் மிக்சரை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி மாட்டுக்கு தீவனம் வாங்குவீங்களோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த மினரல் மிக்சர்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் 50 கிராம்லேருந்து 100 கிராம் ஒரு மாட்டுக்கு அப்படின்ற அளவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோடைய உணவுலையோ இல்லை தண்ணியிலையோ இதை நீங்கள் கலந்து உங்களுடைய மாடுகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னும் போது மாடுக்கு தேவையான சத்துக்கள், மினரல் எல்லாமே இதன் மூலியமாகவே கிடைக்கும். ஸோ இந்த மினரல் மிக்சர் உங்களுடைய மாடுகளுக்கு நீங்க கொடுக்கறது மூலமா 10-15% இந்த பால் உற்பத்தியானது அதிகமாகும். இதுல மூணாவதா இருக்கக்கூடியது
மனுஷங்களுக்கு எப்படி தண்ணீர் வந்து கட்டாயமோ, அதாவது சொல்லுவாங்க இல்லையா 20 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அப்போ நம்மளுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஒரு மனுஷங்க 3லிருந்து 4 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மனுஷங்களுக்கே 3 லிட்டர் 3 to 4 லிட்டர் அப்படின்னும் போது நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய பசுமாடுக்கு அப்போ எவ்வளவு தண்ணீரானது எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வெயில் காலங்களில் மாட்டுடைய பால் உற்பத்தியானது குறையும். நிறைய பேர் வந்து வெயில் காலம் வந்தா குறையுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ மாட்டுக்கு போதிய அளவுக்கு தண்ணீர் இல்லை அப்படின்னும் போது கூட இந்த பால் உற்பத்தியானது வந்து பாதிக்கப்படும். மாடு 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 4லிருந்து 5 லிட்டர் தண்ணியாவது மாடு வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, உங்க மாடு ஒரு 5 லிட்டர் பால் கறக்குறாங்க, அது ஒரு 7 லிட்டரா இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை 8 லிட்டரா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுடைய மாட்டுடைய அந்த தண்ணீர் அளவை நீங்களுமே அதிகப்படியாக வந்து கொடுக்கணும். பட் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதிகப்படியான தண்ணீர் வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது மாடு வந்து கழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே கவனமா இருந்துங்க. டூ மச் ஆஃப் அந்த தண்ணீருமே வந்து கொடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான தண்ணீரும் கொடுக்கக்கூடாது. மாடுக்கு எவ்வளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு கொடுக்கணுமோ அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த தண்ணீர் தொட்டியை வந்து அசுத்தமா வச்சு அதுலயே வந்து தண்ணியை கொட்டுறது, அதுலயே கஞ்சி கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதன் மூலியமா மாடுகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இல்லை நோய்வாய்ப்படுறது, இதுக்கெல்லாம் கூட அது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மாடுக்கு வைக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியானது முடிஞ்ச வரைக்கும் கிளீனாக வச்சுக்கோங்க. அந்த ஊற்றக்கூடிய தண்ணீருமே வந்து சுத்தமான தண்ணீராக கொடுங்க. இதில் அடுத்து கவனிக்க வேண்டியது, மாடுக்கு வந்து பால் கறக்க போகிறோம் அப்படின்னும் போது அந்த மாட்டுடைய பால் கறக்கும் இடமான அந்த மடியை என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஒருவேளை அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது அதன் மூலியமா கூட மாட்டுக்கு இந்த மடி நோய், இல்லை இந்த மடி கட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதன் மூலமாக கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த பால் உற்பத்தி குறையும். ஒரு சில நேரங்களில் பாலே வராமல் போயிடும். ஸோ அதனால எப்போதுமே அந்த இடத்துல வந்து கவனமாக இருக்கணும். பால் கறக்க போறீங்க அப்படின்னும் போது நல்லா ஒரு சுடு தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு ஃபர்ஸ்ட் மடியை கழுவி விட்டு சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பால் கறக்க ஆரம்பிங்க. பால் கறக்கும் போது கூட நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப ஹார்ம் பண்ணி வந்து பால் கறப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப மெதுவாக எவ்வளோ வந்து அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பால் கறக்க முடியுமோ அப்படி வந்து நீங்கள் பால் கறக்குறீங்கன்னும் போது மாடுமே உங்களுக்கு அதிகப்படியான பால் கொடுக்கும். ஒருவேளை அதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதுக்கு வலி மூட்டுற மாதிரி பால் கறக்குறீங்கன்னும் போது அந்த இடங்கள்ல அந்த பாலை வந்து மடிக்கு இறக்காம பால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்மளுடைய அந்த பால் கறக்கும் போதே நமக்கு அது குறையிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இது பண்ணுங்க. அதே மாதிரி ஒருவேளை மடியில் ஏதாவது காயம் வந்துருச்சு அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனைக்கான தீர்வை உடனடியாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா காம்பில் ஏதாவது ஒரு காயம் வந்துருச்சு, இல்லை ஏதாவது புண்ணு வந்துருச்சு அப்படின்னும் போது அது அடுத்தடுத்த பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த இடங்கள்ல கவனமா இருங்க. இதில் அடுத்து கவனிக்க வேண்டியது, மாடுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் செய்யறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஸோ இது செய்யறது மூலமா மாட்டோடைய அந்த டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் போது இந்த மாடுகள் நல்ல தீவனம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். நல்லா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்காங்கன்னும் போது கண்டிப்பா மாட்டுடைய பால் உற்பத்தியானது உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து கவனமா இருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நீங்க இந்த தீவனம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க அப்படின்லாம் சொல்லலை. நம்ம ரொம்ப டே டு டே செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஸோ எதெல்லாம் வந்து கவனமா இருந்தா பால் உற்பத்தி அதிகமாகும் அப்படின்ற ரொம்ப சிம்பிளான டிப்ஸா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி வேற என்னெல்லாம் செஞ்சா மாட்டுடைய பால் உற்பத்தி அதிகமாகும் அப்படின்றதையுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த ரூம்ல உட்காந்து ரிசர்ச் பண்ணி தான் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ நிஜத்துல மாடுகளை பராமரிக்கக்கூடிய நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுடைய அட்வைஸை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்றீங்கன்னும் போது சக வேற யாராவது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வியூவர்ஸுக்கு அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதனால கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஃபார்மிங் குறித்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswallah.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswallah, be the boss.